ஹாய் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யூடியூப்ல எப்படி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம்? அதை ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஆப்டிமைசேஷன்லாம் பண்ண போறோம்? அதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஓகே. ஜஸ்ட்டு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு மெயில் ஐடி மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப நான் ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி ஒரு கூகுள்ல ஒரு மெயில் மட்டும் கிரியேட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் youtube.com அப்படிங்கிறத போங்க. ஓகே. youtube.com போறப்ப உங்க மெயில் ஐடி வச்சு இத சைன் இன் பண்ணிருங்க. சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாரி ஒரு பேஜஸ் வரும். ஓகே. இது வந்து ஹோம் பேஜ். யூடியூபோட ஹோம் பேஜ். இப்ப எனக்கு ஆல்ரெடி சைன் இன் ஆனனால இப்படி காட்டுது. நீங்க ஜஸ்ட் சைன் இன் இந்த மெயில் ஐடி மட்டும் குடுத்தீங்கன்னா, உங்க மெயில் ஐடி வச்சு சைன் இன் பண்ணீங்கன்னா, இந்த பேஜ் வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட்டு இதுல இதுல வந்து யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. இதுல கீழ நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். கீழ செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே. இதுல சேனல்னு சேனல்னு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு இதில நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு போனீங்கன்னா, இதில ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும். அது டிஃபால்ட்டா எனேபிள்டுன்னு இருக்கும். அது எனேபிள்லே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும். சரிங்களா? இது என்ன இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, உங்க வீடியோ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல நீங்க இருக்கீங்க. அது வந்து YouTubeல வரணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இத அப்ரூவ் பண்ணணும். இல்ல உங்க தம்ப்நெயில்லாம் நீங்க புதுசு புதுசா போடுவீங்கல்ல, அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு, லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்க பண்றதுக்கு, இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா, நீங்க உங்க ஃபோன் நம்பர் குடுத்து இங்க வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் வெரிஃபை ஃபோன் நம்பர்ன்னு குடுத்தீங்கன்னா, இது உங்க ஃபோன் நம்பர் கேட்கும். ஓடிபி குடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இது வெரிஃபை ஆயிடும். ஒன்ஸ் இது வந்து இன்டர்மீடியேட் ஃபியூச்சர்ஸ்க்கு. ஒன்ஸ் வந்து இன்டர்மீடியேட் ஃபியூச்சர்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம், இந்த மாரி நீங்க ஓடிபி குடுத்து வரப்ப இந்த மாரி எனேபிள்டுன்னு வந்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கு. அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி நீங்க நெறைய வீடியோஸ் இப்போ ஒரே நாள்ல போஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. உங்க லிங்க்ஸ் எல்லாம் இப்ப வேற Facebook லிங்க் இந்த லிங்க்லாம் இது லிங்க் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அந்த மாரிலாம் நீங்க பண்ணணும்னு நெனைக்கிறப்ப, இத நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்க இன்டர்மீடியேட் ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணாலே ஓகே. பிளஸ் அடிஷனலா என்ன பண்ணணும்னா, உங்க வெரிஃபிகேஷன் ஒரு ஆதார் கார்டு இந்த மாரி ஏதாவது ஒரு ஐடி வந்து நீங்க வந்து இதில ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கணும். அந்த மாரி பண்ணா தான் இது அக்சஸ் ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய பேருக்கு வந்து வியூஸ் வந்து நெறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சில எஸ்டிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நெறைய கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு அதே செட்டிங்ஸ்ல இப்ப நம்ம வந்து சேனல்ல ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி பார்த்தோம். இப்ப அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்ல இங்க என்னன்னா, இங்க கேட்பாங்கண்ணே உங்க சேனல் வந்து கிட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கான சேனலா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, குழந்தைங்களுக்கான சேனல் அப்படின்னா, நீங்க இந்த இஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு குடுங்க. இல்ல குழந்தைங்களுக்கான சேனல் இல்ல அப்படின்னா, இந்த நோங்கிறத குடுங்க. ஓகே. இப்ப நான் இங்க வந்து நோங்கிறத நான் இங்க குடுத்துக்கிறேன். இது குழந்தைங்களுக்கான சேனல் இல்லன்னு சொல்லிட்டு, நான் இத வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகே. குடுத்துட்டு சேவ் குடுத்துருங்க. சேவ் குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து அப்டேட் ஆயிடும். ஓகே. சேம் அதே மாரி சேனல்ல இப்ப நம்ம வந்து பேசிக் இன்ஃபோல என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து இதுல என்னென்னலாம் இப்ப இது என்ன கண்ட்ரி அப்டின்னு இப்ப இந்தியான்ற கண்ட்ரினா, உங்க கண்ட்ரி வந்து இந்தியாங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிருங்க. கண்ட்ரி என்னன்றத இங்க குடுக்கணும். இது உங்க இப்ப இங்க என்ன அப்டின்னா, கீவேர்ட்ஸ் பத்தி குடுக்க போறோம். கீவேர்ட்ஸ்னா என்னன்னா, இது என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு, உங்க பிசினஸ்க்கான என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதுனா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அ அது சம்மந்தமா என்னென்ன இருக்கோ, அந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்க குடுங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லயே கீவேர்ட் பிளானர்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில கீவேர்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணலான்னு போட்டிருப்போம். அந்த அந்த இதில பார்த்துட்டு, உங்க பிசினஸ்க்கான கீவேர்ட்லாம் அதில சூஸ் பண்ணிக்கங்க. எது அதிகமா சர்ச் ஆயிருக்கோ அதெல்லாம் இங்க குடுங்க. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இப்ப என் பிசினஸ் சம்மந்தமா இருக்க கீவேர்ட்லாம் நான் குடுக்குறேன். ட்ரெய்னிங் அந்த மாரி உங்க பிசினஸ் சம்மந்தப்பட்ட கீவேர்ட்லாம் இங்க வந்து குடுங்க. இங்க ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 500 வரைக்கும் குடுக்கலாம். இப்ப எனக்கு 39 வரைக்கும் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒவ்வொன்னா குடுத்து இந்த மாரி 500 வரைக்கும் குடுத்துக்கங்க. குடுத்து இங்க சேவ் குடுத்துருங்க. ஓகே. ஸோ இது வந்து பேசிக்கான செட்டிங்ஸ். இந்த மாரி 500 வரைக்கும் குடுங்க. நெக்ஸ்ட் அகைன் இப்போ வந்து நம்ம வந்து சேனல்ல வந்து செட் பண்ணோம். நெக்ஸ்ட் அப்லோட் டிஃபால்ட்ஸ். ஓகே. அப்லோட் டிஃபால்ட்ஸ்ங்கிறது என்ன அப்டின்னா, இத பேசிக்கா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் இங்க எதுவும் குடுக்க வேணாம். இது ஜஸ்ட் எம்ப்டியாவே விட்டுருங்க. இங்க விசிபிலிட்டிங்கிற இடத்துல வந்து அன்லிஸ்டட்ன்னு வச்சுக்கோங்க. ஏன் இங்க அன்லிஸ்டட்ன்னு நம்ம வைக்கிறோம் அப்டின்னா, இப்ப நீங்க ஒவ்வொரு வீடியோவும் வந்து அன்லிஸ்டட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, வீடியோ வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க எரர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பரா வீடியோ ஃபுல்லா ப்ராசஸ் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதனால நீங்க அன்லிஸ்டட்ன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகே. இந்த டிஃபால்ட்டா இதுல எதுவும் வச்சுக்கோங்க.
ஓகே. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். அட்வான்ஸ்டு செட்டிங்கில லைசென்ஸ்ல ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசென்ஸ்னே இருக்கட்டும். கேட்டகரி ரொம்ப முக்கியமானது. உங்க பிசினஸ் எந்த கேட்டகரியில வருதோ, அந்த கேட்டகரிய இங்க குடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப உங்க பிசினஸ் வந்து எஜுகேஷன் சம்மந்தம்னா எஜுகேஷன் குடுங்க. மியூசிக்னா மியூசிக் பத்தி குடுங்க. இல்லன்னா இது வந்து பீப்பிள் பிளாக்ஸ் ஜென்ரலா பெட்ஸ் அனிமல்ஸ் பத்தினா, அந்த மாரி உங்க கேட்டகரிய கரெக்ட்டா இதுல குடுத்துருங்க. ஓகே. நான் இப்ப வந்து சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு குடுத்துர்றேன். உங்க வீடியோ வந்து எந்த லாங்குவேஜ்ல பண்ணீங்க? இப்ப நான் தமிழ்ல பண்ணனால, நீங்க நீங்க தமிழ்னா தமிழ்ல குடுங்க. இல்ல நீங்க எந்த லாங்குவேஜ்ல பண்றீங்களோ, அத நீங்க செலக்ட் பண்ணி இங்க குடுங்க. இப்ப நான் தமிழ்ன்னு இருக்கனால, இல்ல நான் தமிழ்ன்னு குடுக்குறேன். தமிழ்ல லாங்குவேஜ் பண்றனால, நான் தமிழ்னே நான் குடுக்குறேன். ஓகே. கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் நானே குடுங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டாவே வச்சுக்கோங்க. இதெல்லாம் எந்த சேஞ்சும் இல்ல. பண்ணிட்டு சேவ் குடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் அகைன் செட்டிங்ஸ்ல அப்லோட் டிஃபால்ட்ஸ்ல அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இப்ப நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன்ஸ். பெர்மிஷன்ஸ்னா என்ன அப்டின்னா, இப்ப என்னோட நீங்க என்ன மெயில் ஐடி குடுத்தீங்களோ டிஃபால்ட்டா உங்கள ஓனர்ன்னு காட்டும். இப்ப நீங்க வேற யாராவது ஒரு மெயில் ஐடிக்கு வந்து நீங்க அவங்களுக்கும் வந்து அட்மின் அக்சஸ் குடுக்குறீங்கன்னா, நீங்க இன்வைட்ங்கிற ஆப்ஷன் குடுத்து, அவங்க மெயில் ஐடி குடுத்து நீங்க அக்சஸ் குடுத்துக்கலாம். அதான் இந்த பெர்மிஷன்ஸ்ங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி. கம்யூனிட்டிங்கிற இடத்துல இப்போ வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் வரப்பே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகணும்னா, நீங்கள் உங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். அந்த வேர்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து இதை சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதே இதில் நம்ம சேனல் போங்க. இப்போ யுவர் சேனலுங்கிறது போங்க. இதில் போய் இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ் சேனல்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபோ வாங்க. இதில் 3 இது இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபோ. இப்போ வந்து இங்கே நேம் வந்து டிஃபால்ட்டாக என்னோட நேம் இருக்குது. இப்போ நம்ம இங்கே சேனல் நேம் என்னன்னு கொடுக்கணும். இங்கே தான் கொடுக்க போகிறோம். இப்போ என் சேனல் நேம் வந்து இப்போ நான் வந்து ரிலாக்ஸ் மியூசிக் ஒரு மியூசிக் பற்றியான சேனல்னு வச்சுக்கோங்களேன். ரிலாக்ஸ் மியூசிக்னு நான் என் சேனல் கொடுக்குறேன். சரிங்களா? ஹேண்டில்ங்கிறது நம்ம என்ன பேர் வைக்கிறோங்கிறது சேனலுக்கு. இதை வச்சு தான் மோஸ்ட்லி சர்ச் பண்ணுவாங்க கூகுளில், யூடியூப்பில். சரிங்களா? இப்போ நான் ரிலாக்ஸ் மியூசிக்னே கொடுக்குறேன். என்னோடய சேனல் நேம்லேயே கொடுக்குறேன். இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஹேண்டில் இல்லை, அது ஆக்சுவலாக எப்படி வருது? ஸோ ரிலாக்ஸ் மியூசிக் 796ன்னு இருக்குது. சரி, நான் ஓகே, நான் அதை கொடுத்துக்கிறேன் டிஃபால்ட்டாக. ரிலாக்ஸ் மியூசிக் 796ன்னு நான் இப்போ என்னோட ஹேண்டில் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். உங்கள் சேனல் எதை பற்றிங்கிறத நீங்கள் இங்கே கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? இதை கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வியூ ஆகும். நான் ஆல்ரெடி என்னோட சேனல் பற்றி நான் எடுத்து வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனை. நான் இதை தான் போட போகிறேன் இப்போ ஆக்சுவலாக. இப்போ நான் ஆக்சுவலாக இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்கள் ஓனாக கூட உங்கள் சேனல் எதை பற்றிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அதை நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ கெட் ரெடி டு அன்வின் ரிலாக்ஸ் யுவர் இது வந்து ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட சேனல். அதனால் நான் வந்து டிஃபால்ட்டாக இது 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு 520 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே. இது இப்போ நம்மளுக்கு சேனல் யூஆர்எல் வந்து காப்பி வந்துருச்சு. இதுதான் சேனல் யூஆர்எல். இப்போ நீங்கள் ஏதாவது இங்கே லிங்க் ஆட் பண்ணணும், சோஷியல் மீடியா லிங்க்ஸு, ஃபேஸ்புக் லிங்க்னா ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ்புக்னு இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் ஃபேஸ்புக் லிங்க்கை வந்து நீங்கள் இங்கே போட்டுருங்க. இது மாதிரி ஒரு 4 லிங்க்ஸ் வரைக்கும் கூட போடுங்க. ஃபேஸ்புக் லிங்க்கு என்னென்ன உங்களுக்கு லிங்க் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் இங்கே பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்ஸ் இப்படி ரெடி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பிராண்டிங்கிற ஆப்ஷனில் இங்கே வந்து உங்கள் சேனலுக்கான லோகோ அப்லோட் பண்ணணும். லோகோ வந்து நான் ஆல்ரெடி வந்து கேன்வாவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லோகோ எப்படி கிரியேட் பண்ணேன்னு அதில் போய் நீங்கள் யூடியூப் லோகோன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் அப்லோடு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணனால டேரெக்டாக நான் இது பண்ணுறேன். நான் லோகோ ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதான் என்னோடய லோகோ. நான் வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பேனர் அதே மாதிரி யூடியூப்க்கு ஒரு பேனர் இமேஜ் தேவை. இதுவுமே நீங்கள் வந்து கேன்வாலேயே கிரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப் பேனர்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அங்கே நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் ஜஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் எடுக்கிறேன். இதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ ரிலாக்ஸ் மியூசிக்ங்கிறது தான் என்னோட இது. ஜஸ்ட் அதை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டு நான் டன் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே வந்து இப்போ இதாகிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே வந்து வாட்டர் மார்க்குங்கிறதுனா நம்ம வீடியோக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுக்குறது. அது ஏதாவது ஒரு வாட்டர் மார்க் கூட நீங்களே கொடுத்துக்கலாம். இப்போ உங்கள் சேனல் பற்றியான ஒரு வாட்டர் மார்க்கை நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பப்ளிஷ் கொடுத்துருங்க. மேலே இங்கே பப்ளிஷ்னு ஆப்ஷன் வரும். பப்ளிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பப்ளிஷ் ஆகிடும்.
ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க இத பண்ணிருங்க. இங்க ஆக்சுவலி Facebookன்னு குடுத்தனால யூஆர்எல் ரெக்யர்ட்ன்னு கேட்குது. நான் அதனால இப்போதைக்கு Facebook குடுக்கல. நீங்க லிங்க் வேணும்னா குடுத்துக்கங்க. இப்ப நான் எதுவுமே அதில குடுக்கல. இது வந்து பிராண்டிங். நெக்ஸ்ட் பிராண்டிங். நெக்ஸ்ட் லேஅவுட். லேஅவுட்ல என்ன அப்டின்னா, சேனல் ட்ரெய்லர் ஃபார் பீப்பிள் ஹூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப்ட். அதாவது இப்போ உங்க சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு வந்து நீங்க ஒரு வீடியோ குடுங்க. இங்க ஒரு வீடியோ ஆட் குடுத்து ஒரு வீடியோ குடுங்க. புதுசா வரவங்களுக்கு. ஆல்ரெடி உங்கள்ட்ட சப்ஸ்கிரைபரா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இங்க ஒரு வீடியோ குடுங்க. ஸோ அந்த மாரி குடுக்குறப்ப அவங்களுக்கு இதா இருக்கும். இது என்னங்கிறது இப்ப நான் என்னோட லைவ் சேனல்ல ஒண்ணு காட்டுறேன். ஆ இப்ப க்ரோவிடிஸ் எக்ஸ்பர்ட்ஸோட சேனலே இருக்குல்ல, அதுல என்னன்றத நான் இப்ப ஷோ பண்றேன். அந்த வீடியோ ஆட் பண்ணா எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இப்ப அங்க ஃபியூச்சர்ல பார்த்தீங்களா? இந்த சேனல் ட்ரெய்லர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இந்த இங்க வீடியோ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எப்படி வந்து ஷோ ஆகும்னா உங்களுக்கு ஜஸ்ட் அ மினிட். இதான் ட்ரெய்லர். நீங்க ட்ரெய்லர் ஆட் பண்ற வீடியோ இங்க தான் ஷோ ஆகும். சேனல்ல ஃபர்ஸ்ட் இங்க தான் ஷோ ஆகும். இதான் ட்ரெய்லர். கீழ வந்து உங்க வீடியோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷோ ஆகும். ஸோ இதுதான் டபுள் வீடியோ. இது வந்து ட்ரெய்லர் வீடியோ. இது வந்து கீழ வந்து சப்ஸ்கிரைப் ஆனவங்களுக்கு ஷோ ஆகுற வீடியோ. ஸோ இத தான் நீங்க செட் பண்றீங்க. இங்க வந்து செட் பண்ணீங்க. ஆட் வீடியோ கூட செட் பண்ணிக்கலாம். இது புதுசா இருக்கிறப்ப நீங்க ட்ரெய்லர் மட்டும் குடுத்துக்கங்க. வீடியோஸ் நெறையா போடுறப்ப இந்த ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுங்க. ஓகே. இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ சேனல் கிரியேட் பண்ணப்ப இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் வந்து நெறையா ரீச் ஆகும். ஓகே. நான் வந்து இப்ப ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். அதாவது யூடியூப் ஸ்டுடியோல வந்து நீங்க செட்டிங்ஸ்ல வந்து இங்க கீவேர்ட்ஸ் குடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன சொன்னேன் அப்டின்னா, சேனல்ல இங்க கீவேர்ட்ஸ் குடுங்க அப்டின்னு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு குடுத்துருப்பேன். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி எதுனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குடுங்க. இல்ல இது வந்து இப்ப நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுனது வந்து ஒரு மியூசிக் சம்மந்தமான ஒரு சேனல். ஸோ, அதனால நான் மியூசிக் சம்மந்தமான கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் மியூசிக், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இந்த மாரி. ஸோ, அது சம்மந்தமான கீவேர்ட்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ, கீவேர்ட்ஸ் வந்து உங்க பிசினஸ் சம்மந்தப்பட்ட என்ன கீவேர்ட்ஸோ அந்த மாரி ஆட் பண்ணிக்கங்க இங்க. ரிலாக்சேஷன் மியூசிக்னு. ஸோ, கம்ப்ளீட்டா இந்த மாரி நீங்க ஒரு 500 வரைக்கும் ஆப்டிமைஸ் பண்றப்ப நெறைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. ஆப்டிமைஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு இதுல டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஜஸ்ட் வந்து சேனல் கிரியேட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பா.